உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், உபத்திரவங்கள் வரட்டும், சாத்தான் உங்களை அசைத்து விடலாம் என்று பலவிதமான உபத்திரவத்தை கொண்டு வரட்டும், நீங்கள் என்ன சொல்லணும்? நான் அசைக்கப்படுவதில்லை. சாத்தானே, நீ என்னை அசைத்து விட முடியாது. எத்தனை போராட்டத்தை கொண்டு வா, எத்தனை நெருக்கங்களை கொண்டு வா, எத்தனை உபத்திரவத்தை கொண்டு வா, என்னை அசைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் கோட்டை, நான் அவரோடு கூட இருக்கிறேன், நீ என்னை அசைக்க முடியாது. அப்படி சொல்லணும். ஐயோ, நான் அசைஞ்சிட்டேன், சோர்ந்துட்டேன், பலவீனப்பட்டு, அப்படி சொல்லாதங்க. எழும்பு, தைரியமாக திடங்கொண்டு சொல்லுங்க. எந்த பிரச்சனையானாலும் தைரியமாக சந்திப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை, என்ன கர்த்தர் என் கோட்டையாக இருக்கிறார். சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லி பாருங்கள். பிசாசு நடுங்கிடுவான். பிரச்சனைகள் உங்களை கண்டு பயப்படும், போராட்டங்கள் உங்களை கண்டு பயப்படும், தானாய் விலகி போகும். எதுக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்க? கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் என் கண்மலையும் கோட்டையும் என கருணமாயிருக்கிறவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, இந்த மகன், இந்த மகள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை சொல்லுகிறபடியினால் எந்த பிரச்சனையும் உடைய பிள்ளைகள் அசைப்பதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. சாத்தான் என்னை அசைக்க முடியாது. எனக்கு பலன் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்